நீங்க 5 பேர் ஜெபிச்சாலும் 6 பேர் ஜெபித்தாலும் ஒரே சிந்தை ஒரே எண்ணத்தோடு ஜெபித்தீங்கன்னா அது பிதாவுடைய காதுகள்ல இசை மாதிரி கேட்கும். மத்தேயு 18:18 பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தனிப்பட்ட மனிதனாக நீங்கள் எதை கட்டுறீர்களோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது கட்டப்படும் என்று. அல்லாமலும் கண்ணீர் பண்ற உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ, எங்கே ஒருமனப்படுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே. தனியா ஜெபிக்கிறீங்க நல்லது, ஆனா உங்களைப் போல விசுவாசத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளோடு இணைந்து நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்க என்ன ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில் துரிதப்படுத்துகிறவராக இருக்கிறார். ப்ரேயர் ஆஃப் அக்ரிமெண்ட்டுங்கிறது பவர்ஃபுல்லான ஒரு ஜெபங்க. அந்த பூமியிலே ஒருமனப்பட்டால் இருக்கு பார்த்தீங்களா, பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், இந்த ஒருமனப்பட்டிருந்தால் வார்த்தை வந்து ஹார்மோனியஸ், அதாவது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை வந்து சிம்போனியோங்கிற வார்த்தை. சிம்போனியோங்கிற வார்த்தையில் தான் சிம்போனி வந்துச்சு. சிம்போனினா தெரியுமா? நிறைய இசைக்கருவிகள், பல திறமைகள், தாளந்து உள்ளவர்கள் ஒன்று கூடி ஒரே விதமாக கேட்பது. அதில் எந்த மாறுபாடு இருக்காது. 1000 வயலின் வாய்ச்சா கூட ஒரு சத்தமாக கேட்கும். அதான் சிம்பனி. நீங்கள் 5 பேர் ஜெபிச்சாலும் 6 பேர் ஜெபித்தாலும் ஒரே சிந்தை ஒரே எண்ணத்தோடு ஜெபித்தீங்கன்னா அது பிதாவுடைய காதுகளில் இசை மாதிரி கேட்கும். வேதம் முழுவதும் படிச்சு பாருங்க. சபை விசுவாசிகள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு எங்கெங்கெல்லாம் ஜெபித்தார்களோ அங்கெங்கெல்லாம் மிராக்கிள் பார்க்குறோம். தனி மனிதன் ஜெபிக்கிறது மட்டுமல்லங்க, ஒன்று கூடி எங்கெங்கெல்லாம் மக்கள் ஜெபிக்கிறார்களோ அங்கே அற்புதம் நடக்குது. ஒரு மனிதன் ஒருமனப்பாட்டு ஜெபம்னா மக்களுக்கு தெரியலைங்க. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட பாஸ்டர் மட்டும் ஜெபிப்போன்னு சொல்கிறீங்க. ஜெபிப்போன்னா முதல்ல உங்கள் காரியத்தை என்கிட்ட சொல்லணும், அதை விளக்கணும், எனக்கு என்னன்னு தெரியணும். முதல்ல நான் தெரியணும், நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணணும், வசனங்களை டிஸ்கஸ் பண்ணணும். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில் பேசக்கூடாது. ஜெபிங்கன்னு சொல்லிட்டு சிலர் அந்நிய பாஷையில் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்நிய பாஷையை தனியாக போய் பேசுங்க. இப்போ நம்ம 2 பேரும் என்ன பண்ணுறோம்? ஒரு மனப்படனா என்ன? ஒரே மனம், சிங்கிள் தாட், சிங்கிள் சேயிங்காக இருக்கணும். ஒரே ஃபோக்கஸ் இருக்கணும், ஒரே பேச்சு இருக்கணும். இங்கே வந்து ஒரு மனப்பட்டு ஆராதிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே வாய்ஸாக இருக்கணும். இது பவர்ஃபுல்லானதுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு சிம்பிளாக பயன்படுத்துங்க. சுகத்துக்கு முதல்ல அப்புறம் பயன்படுத்துங்க, சுகமுக்கு கஷ்டமாக இருக்கும். விசுவாசத்தை பயன்படுத்துகிறதுல ரொம்ப சிம்பிளான காரியம் பணம். ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறேன், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் மனைவி விசுவாசிக்கிறாங்க. 2 பேரும் கரம் பிடிச்சி அந்த வசனத்தை விசுவாச்சு இந்த வார்த்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் ஆக கடவுதுன்னு ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்சு முடிஞ்ச உடனே உட்காந்துட்டு அந்த கடனை எப்படி அடைக்கிறது? ஆமாம், அதை எங்கிட்ட அடைச்சி தீர போச்சு. நீங்கள் ஜெபிச்சதுக்கு அப்புறம் பேசும்போதும் நீங்கள் என்ன ஜெபித்தீர்களோ அதுக்கு இணைந்து தொடர்ந்து பேசணும். தொடர்ந்து பேசும் பொழுது உங்களுக்காக தேவதூதர்கள் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை, உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டரை உங்கள் சைடில் கொண்டு வருவதற்கான செயலை செய்ய வேண்டியது அவருடைய வேலை. தனியாக ஜெபிக்கிறது நல்லது. ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்க்கையில் இருக்க கனவு, உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஃபேமிலி லெவல் அடுத்த லெவலுக்கு போகணும், ஒரு பொருளாதாரத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், சரீர சுகத்தில் சிறப்படைன்னு விரும்பினீங்கன்னா யாரோடு ஜெபிக்கணும்னா அது கூடும், அது நடக்கும் என்று விசுவாசிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். இது பாசிபிள், நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்களோ அது பாசிபிள் தான் அப்படின்னு விசுவாசிக்கக்கூடிய ஆளோடு நீங்கள் ஒருமனப்படணும். நான் சொன்னது புரியுதுங்களா? வியாதிக்காக ஜெபிக்கிறீங்க, ஒரு வியாதியுடைய சிம்டம்ஸ் உங்கள் இடத்துல இருக்குது,
அவர் ஜெபிக்கிறோடைய மனதில் அதே வியாதியிலான நம்ம பாட்டி செத்து போயிருக்கோம். அப்படியே மனதில் இப்படித்தான் நம்ம பாட்டி செத்து போச்சு, இவனுக்கு வேறு வந்துருச்சுங்கிறானே, அப்போ இவனும் போயிடுவானோ அப்படின்னு நினச்சோம்னா அந்த ஆளை அவாய்ட் பண்ணிடுவேன். ஒருமனப்படுகிற ஆட்கள் இம்பாசிபிளை பாசிபிளாக விசுவாசிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். சாத்தியமே இல்லைன்னா கூட நீங்களும் அது சாத்தியம் விசுவாசிக்கணும், அவரும் விசுவாசிக்கும் பொழுது 2 பேரும் இணையும் பொழுது சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகும். 2 பேரும் இணைகிறீங்க, 2 விசுவாசிகள் இணைகிறீங்க, ஒருமனப்படுறீங்கன்னா பவர் அதிகம், ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபெய்த்தினுடைய லெவல் அதிகம். லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் இருக்கணும், அந்த லைஃப் பார்ட்னர் ஃபெய்த் பார்ட்னராக இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒன்று சொன்னோம்னா ஆமாம் கிழிச்சு விட்டாரு இவெல்லாம், அந்த லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும். உங்களோடு இணைந்து விசுவாசிக்கோடு ஒரு ஃபெய்த் பார்ட்னரை பிடிங்க. அவர் ஃபெய்த் பார்ட்னர் மட்டும் தான், ஃபெய்த்துக்கு மட்டும். நீங்கள் தனியாக நல்ல கவனிங்க, நீங்கள் தனியாக விசுவாசிக்கிறது நல்லதுங்க, ஒரு லெவலுக்கு போகலாங்க, ஒரு எல்லை அடையலாம். ஆனால் 2 பேரும் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்கள் என்றால் அதுக்கு லிமிட்லெஸ் இருக்கும்.